இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது. அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது? அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலனுள்ளதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, தை மாதம், இந்த தை மாதத்தை பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு தான் நல்ல யோகம். குறிப்பாக இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த மூலம் கேது உடைய நட்சத்திரம். இந்த கேது எங்கே இருக்காருங்க? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போ தனுசு ராசிக்கு நடக்க வேண்டிய நன்மைகளெல்லாம் இன்றைக்கி காலையில் நடந்துரும்னு இருக்கும். நல்லா 99% போகும், கிட்ட போயிட்டு தள்ளி போயிடும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வர வேண்டியது, இன்றைக்கி தீர்ப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. 12:50க்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லி 3 மணிக்கு தீர்ப்புன்னு சொல்லிடுவாங்க. 2:50 வரலும் ஜட்ஜி இருப்பார். 2:54 கிளம்பி வெளியே போயிடுவார் அர்ஜென்ட்டுன்னு. தீர்ப்பு தள்ளி போயிடும், வேற ஒரு டேட்டு. இதை போல் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தள்ளி போகிறதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தர்மமான விஷயங்கள் எல்லாம் விலகி போகிறதா? குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் விலகி போகுதா? அதுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது காரணம். அதனால தான் அந்த மூலம் நட்சத்திரக்காரங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க. தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் வச்சு செய்யுது. குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக 2025 மார்ச் மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம். எழுதிக்கோங்க. நான் இன்னும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த நாட்டில் நீங்கள் இருக்கீங்க, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு போன மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பம் சாமி. அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பூதாகரமாக வெடிச்சிருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பரில் பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கும். இன்னும் நீங்கள் அந்த ஃபீல்லேருந்து, அந்த பெயின்லேருந்து இன்னும் நீங்கள் வெளியில் வரலை. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் முதல், தை மாதம் முதல் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம். எப்படி சாமி இப்போ மட்டும் நான் ஜெயிக்க முடியும்? யூ டோன்ட் வரி. சாரி, இப்போ அந்த 5 கிரக சேர்க்கைன்னு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒன்று நடக்கிறது. அது எப்படி இருக்கும்? அதனால் தனுசு ராசிக்கு என்ன நன்மை? உங்கள் ராசிநாதன் குரு பகவான் முதல்ல 7ஆம் பாவத்துக்கு சென்றுட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். குரு பார்க்க கோடி நன்மை. அதை வக்ரமாக பார்த்தாலும் சரிதான், பாதகஸ்தானத்திலிருந்து பார்த்தாலும் சரிதான். பாதகாதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கும். 7-10 புதன் 2ஆம் இடத்துல, 7-10 புதன் 2ஆம் இடத்துல. அதே போல் 6-11 சுக்கிரன் 2ஆம் இடத்துல. சார் 5-12 செவ்வாய் 2ஆம் இடத்துல. இது போக 8-9 சூரியன் சந்திரன் 9வது வீட்டில், 2வது வீட்டில். அப்போ பாருங்கள், எல்லா பாவமும் அங்கே வேலை செய்யுது. தனுசு ராசி என்பது இந்த தை மாதம் இந்த 5 கிரக சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட 12 பாவங்களில் 10 பாவங்கள் ஒரே இடத்துல வேலை செய்ய போகுது. நிறைய அங்கே ஒரு கொலாபரேஷன்ஸ் நடக்க போகுது. அந்த கொலாபரேஷன்ஸில் 50% நீங்கள் அழுக்கு டஸ்ட்டு பூரா கர்ம பாவ வினைகள் விலகி ஒரு பெரிய கொலாபரேஷன் கலக்கம் ஏற்படுது. ஒரு ஒரு பிளண்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளண்டிங் மூலயமா 50% உங்களுடைய பாவத்துவங்கள், நீங்கள் செய்த வினைகள், நீங்கள் செய்த கர்மாக்கள், பாவங்கள் எல்லாம் பிளண்டிங்கில் அடிச்சுன்னு வெளியில் வந்துடும். மீதி 50% ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் ஃப்யூச்சர் ஏற்படும். அப்போ சிங்கிள் லைனில் நான் உங்களுக்கு சொல்லவா,
உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களை வாழ வைக்கும் மாதமாக அமைகிறது. நீங்கள் சாமியே கும்பிடனாலும் கோவிலுக்கே போகலனாலும் முயற்சி எடுத்தால் இன்னும் வெற்றி. இப்போ வெற்றின்னு முடிவு பண்ணியாச்சு. இது இப்போ நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாமி நீங்கள் சொன்னது உண்மையிலே 100% உண்மை சாமி, எனக்கு அப்படி தான் சாமி, நான் படாப்படுத்தி எடுக்கிறேன், நான் போராட நட்சத்திரம் என்னை போட்டு சாமி வச்சு செய்கிறார் சாமி. இப்போ நான் என்ன முயற்சி எடுக்கணும் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ட்ரபிளுக்கு, என் வேலையில் ப்ராப்ளமாக இருக்குது, ஜாபில் ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது நான் ஒருத்தரோட பழகிட்டு இருந்தேன் சாமி, பழகிட்டு இந்த மாதிரிலாம் பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஸோ நான் இப்போது ஏமாந்து நிற்கிறேன், அவங்க விலகி போயிட்டாங்க. அல்லது எனக்கு வம்பு வழக்குகள் இருக்குது சாமி, கேஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குது, லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, என்கொயரி நடக்குது சாமி, இல்லை நான் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் சம்திங் அந்த அசட் சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வீடு வாசல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக அங்க பங்காளிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்மந்தப்பட்டது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, தப்பே பண்ணல சாமி. நிறைய இப்போ அந்த கவர்மெண்ட்டில் அதாவது கவர்மெண்ட் என்கொயரிகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் என்கொயரிகளாக இருக்கலாம். இப்போ கூட சமீபமாக ஒரு அரசு அதிகாரி நமக்கு ஹெச்ஆர்என்ஸில் ஒரு பெரிய உயர் அதிகாரி, ஹெச்ஆர்என்ஸ்லேயும் அதே போல் பிடபிள்யூலையும் ஒரு பெரிய அதிகாரி நமக்கு கால் பண்ணுறாங்க. சார் நான் எனக்கு கீழே வேலை செஞ்சவங்க எனக்கு எதிரியாக பண்ணிட்டாங்க சார். நான் இத்தனைக்கும் அவங்க சிஎல்லாக தான் இருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க யூனியன் மூலயமா ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு ஜாபு தானாக எழுதி கொடுத்துட்டு வெளியில் வர அளவுக்கு ஆகிடுச்சு. எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காத அளவுக்கு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 38 வருஷம் சர்வீஸ் அவருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ இந்த மாதிரியெல்லாம் மூல நட்சத்திரம், பூராள நட்சத்திரத்தெல்லாம் அவங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி அடிமேல் அடி வாங்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ வைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், சமாளிக்க முடியாத கஷ்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே, இந்த தை மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். பொதுவாக மூல நட்சத்திர அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயக பெருமானுக்கு அரசை அறையில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. 21 தீபம் ஏற்றி ஒரு எருக்கம்பூ மாலை சாத்தி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து 27 சுற்று வலம் வருவது சிறப்பு. பூராடம் நட்சத்திர அன்பர்கள் முடிந்தவரை சுதர்சன வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணலாம், சக்கரத்தை வச்சு ஜபம், மந்திர ஜபம் பண்ணலாம். ஹோமம் செய்வதை விட நீங்கள் இண்டிவிஜுவலாக மந்திர ஜபம் பண்ணுங்க. காயத்ரியோ ஏகாட்சரமோ சுதர்சனரை அதிகமாக வழிபாடு செய்வது சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் கேட்பது சிறப்பு. சூரிய வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது, கோதுமை தானம் வழங்குவது, இவையெல்லாம் கூட உங்களுக்கு சின்ன சின்ன ரகசியங்களாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, சிறப்பு. புத்தாண்டு பிறந்திருக்கு, புதிய வாழ்க்கை பிறந்திருக்கு, 7.5 சனி முடியுது. இதை விட உங்களுக்கு என்ன சார் வேணும்? சார் நீங்கள் 8 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க, போருமா போதும் அப்படிங்கிற அளவுக்கு, போதுங்கிற அளவுக்கு கடந்த 1 நாள் 2 நாள் பிரச்சனை இல்லைங்க. இது 26 நடக்குது, நான் 25 வச்சுக்கோங்களேன். இங்கே மற்ற மக்கள் 2017 இருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம். படிப்படியாக 2017 பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த எனதருமை மகர ராசி அன்பர்களை, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 சூப்பராக இருக்குது உங்களுக்கு. 7.5 சனி எல்லாம் கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிய போது
நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசம் பண்ணலாம். பிரீத் ஈஸி. ஆமாம், அந்த அளவுக்கு யாருடைய இடர்பாடுகளும் இல்லாமல், யாருடைய டச்சும் இல்லாமல் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அப்போ நான் இப்படி கூட சொல்லவா, புதிய வாழ்க்கை ஆரம்பம் மகர ராசி அன்பர்களே. இன்று முதல் உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் சிறப்பான முறையில், யோகமான முறையில் நல்ல நேரம் அமைந்திருக்கிறது. அப்போ நிச்சயமாக எனதருமை மகர ராசி என்பர்களே, வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரிதான், கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அது ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், இல்லை யாராவது மிரட்டுறதா இருக்கலாம், சம்திங் ஒரு யாராவது ஒருத்தர் உங்களை மிரட்டக்கூடியதாக கூட அது இருக்கலாம். கடன் வாங்கியிருக்கீங்க, லோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை நீங்கள் யாராவது ஒரு சீட்டு பிடிச்சிருக்கீங்க, ஒரு ஃபண்டு பிடிச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, வாங்க முடியல, சம்திங் ஏதோ ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம் முடிஞ்சுங்க. கொடுத்த கடனை கேட்கும்போது தான் இப்போ நிறைய பிரச்சனையே வருது. வாங்கினவங்க என்னமோ ரொம்ப திமிராக இருக்காங்க. இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். கலெக்ஷனுக்கு போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீயே வந்து கேட்குற, இங்கெல்லாம் வந்து கேட்கக்கூடாதுங்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க வீட்டில் வந்து கேட்க, அவர் எங்கே போய் கேட்பான்? நடு ரோட்டில் நின்னா கேட்பான். அப்போது இந்த மாதிரியெல்லாம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான பலதரப்பட்ட கஷ்டங்களில் இருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வேர்ல்டு வைடு இங்கன்னு இல்லை. ஏன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக அமெரிக்காவில் யுஎஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, யூகேயில் இருக்கக்கூடியவங்க, ஜெர்மனில் இருக்கக்கூடியவங்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க, அயர்லாந்து, இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் துணை கண்டங்கள்லாம் வசிக்கக்கூடியவர்கள், யுஏஇ, சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் சின்ன சின்ன கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க, நிறைய மகர ராசி என்பர்கள் தான் இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், லோன் டாப்அப் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. சார் எனக்கு ஒரு 3 லோனு தனித்தனியாக இருக்குது சார், ஒரு லோன் ஈஸியான ஒரு லோன் டாப்அப் கேட்குறேன், கேட்டுடுச்சுனாக்கா இந்த 3 லோனையும் நான் அடைச்சிருவேன், ஒரே சிங்கிளாக நான் கட்டிப்பேன், இது எனக்கு ஈஸியாக இருக்கும். இதற்கெல்லாம் கூட நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். அந்த எந்த குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட சாமிக்கு குறிப்பிட்ட அபிஷேகம் பண்ண, வில்வஜல அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம்னு அந்த ஜாதகருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிகாமிச்சிருக்கோம். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் பணங்காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்டாக இருப்பது, ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் இருப்பது, இல்லைனா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம். சார் இதெல்லாம் விடுங்க சார், இப்போ ஏதோ ஓப்பனிங்கில் சொன்னீங்களே சாமி, நீங்கள் 5 கிரக சேர்க்கைன்னு ஒரு சப்ஜெக்டை சொன்னீங்களே, அது என்ன சார்? உங்கள் வீட்டில் தான் அந்த 5 கிரக சேர்க்கை நடக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3வது வீட்டில் முயற்சிங்கிற பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு. உங்கள் சனி பகவான், உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சிறப்பாக இருக்கார், யோகமாக இருக்கார், தர்மமாக இருக்கார். டோன்ட் வரி. அப்போ 5 கிரக சேர்க்கை சார். முதல்ல சார் 8ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துடுறார். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், எழுதி வச்சுக்கோங்க. லாட்ரி சீட்டு வாங்கலாமா சாமி? மினிமம் வாங்குங்க, மினிமம் கேரண்டி உண்டு. ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்குங்க. 8ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதேனும் ஒரு வகையில் வராத சொத்து பத்துக்கள், வராத காசுக்கள், மாமியார் வீட்டு சொத்து, மாமனார் வீட்டு சொத்து, அடமானம் போன சொத்து, கைவிட்டு போன சொத்து, நகைகள், காணாமல் போன நகைகள், காணாமல் போன பொருட்கள், இவெல்லாம் கூட ரெக்கவரி ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு. 8ஆம் அதிபதி சூரியன் ராசி உங்கள் ராசியில் சார். அதே போல் 6, 9 கூடிய புதன் உங்கள் ராசியில் இருக்கார். நோய் நொடிகள் குணமாகும்.
உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் நொடிகள் இருந்தாலும், லாங் டைமாக இருந்து வருது, சுகரோ பிபியோ இல்லை ஆப்ரேஷன்ஸோ, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களாக இருப்பார்கள் இல்லையானா பிரஸ்ட் கேன்சரு அல்லது யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், 6 9 கூடியவன், உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸ் தடைபட்டு இருக்குமே, ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், எனக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருக்க வேண்டியது சார், அந்த போஸ்டிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரமோஷன்ஸ், இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், இதெல்லாம் மாற்றங்கள் வந்து சேரும். அதே போல தான் மகர ராசி அன்பர்களே, 4 11 கூடிய செவ்வாய் சூப்பர் சார். 4 11 கூடிய செவ்வாய் உச்சம் பெறுகிறார் சார் உங்கள் ராசியில் அற்புதம் ஐயா. 4ஆம் பாவம் உச்சம் பெற்றால் வீடு வாசல் வண்டி வாகனம் யோகம், புது வண்டிகள், புது வண்டி வாங்கிறது, வாகனங்கள் வாங்குவது சிறப்பானதாக இருக்கும். வாகன யோகங்கள் ஏற்படும், வண்டி வாகனங்கள் அமையும். அப்போ 4 11 சிறப்பாக இருக்குது செவ்வாய். அப்போ செவ்வாய் சுக்கிரன் அதே போல் 5ஆம் அதிபதி, 5 10 கூடிய சுக்கிரன், இவரும் உங்கள் ராசியில் பஞ்சமாதிபதி, இந்த தர்மாதிபதி, கர்மாதிபதி சுக்கிரன் 10ஆம் அதிபதி உட்கார்றாரு. இவ எல்லாத்துக்கும் மேலே 7ஆம் அதிபதி சந்திரன் சேருகிறார். அப்போ பாருங்கள், 12 பாவங்களில் சனியும் சேர்த்து 10 பாவங்கள் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க, மீட்டிங் வச்சுக்கிறாங்க. சுபர்கள் அசுபர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. இதில் குரு மட்டும்தான் மிஸ்ஸிங்கு சார். 3 12 கூடிய குரு மட்டும்தான் சார் மிஸ் ஆகிறாரு. மீதி 5 10 வீட்டுக்காரங்களும் ஒரே இடத்துல மகர ராசியில் மீட் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள் மகர ராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கு இருந்தாலும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக, மாணவ மாணவிகளாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇ போன்ற உயர் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், 10th +2 போன்ற படிப்பெடுத்து முக்கியமான முடிவெடுக்கணும். சாமி, என் பையன் என்ன படிக்கலான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். டாக்டருக்கு போகலாமா, இன்ஜினியருக்கு போகலாமா, இல்லை அவன் ஏரோநாட்டிக்கல் போகணுங்கிறான், இல்லை அவன் ரிசர்ச் போகணுன்றான். இந்த மாதிரி மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடியவங்களாக இருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் நன்மை நடக்கும் மகர ராசி அன்பர்களே.